Hello friends, welcome to my channel. நம்ம ஒரு நேச்சுரல் ரெசிபி பார்க்க போறோம். ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஓமம் இது மாதிரி கசக்கி போட்டுக்கோங்க. டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இது மாதிரி புதிக்க வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 15 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. இது ஒருத்தன் பிசைஞ்சிக்கலாம். இதை நாளா டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இதை வச்சு மேலே எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் வச்சுக்கலாம். இது மேலேயும் எண்ணெய் தடவி இன்னொரு இதை வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் மேலே மேலே அடிக்கலாம். இதே இப்போ நல்லா பெருசா உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒன்று பக்கம் எடுத்து இது மாதிரி உருட்டி கார்னரில் தண்ணி அப்ளை பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்நாக்ஸ் முழுமுழுன்னு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.